ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம். மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்க வீட்டில் ஏற்றதால பலவிதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது என்ன தீபம், என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்குனி உத்திரம் வரைக்கும் என்ன மாதிரி தீபங்களை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மாதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். பங்குனி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமா இந்த மாதம் வந்தாலும் ஆன்மீக ரீதியா எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வந்து கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. பங்குனி மாதத்திலேயே முக்கியமான பல நாட்கள் வருது. உதாரணத்துக்கு மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. அதுக்கப்புறமா பங்குனி மாதத்தோட முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் தமிழ்நாட்டில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு விரத தினம். சொல்ல போனா முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பங்குனி உத்திரத்துக்கு பழனியில கொடியேற்றத்தோட 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு வருஷமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நாம பங்குனி உத்திரமா கணக்குல எடுத்துக்கிறோம். அப்படி இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் நமக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி மாதத்தோட 18ஆம் தேதி வந்திருக்குது. புதன்கிழமையில வந்திருக்கு. கந்த சஷ்டி விழாவை எப்படி 6 நாட்கள் வெகு விமர்சையா கடைபிடிப்பீங்களோ, எப்படி அந்த விரதம் இருப்பீங்களோ, அதே மாதிரி முருக பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்தையும் 6 நாட்கள் விரதமாக கடைபிடிக்கலாம். கடைசி விழாவாக கந்தசஷ்டியை தவற விட்டவங்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் ஒரு வரப்பிரசாதம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறது, முருகப்பெருமானுக்கு பால் குடம் சுமக்கிறதுன்னு சொல்லி பக்தர்கள் அவங்கவுங்க கோரிக்கையை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் 48 நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு பால் காவடி எடுத்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. நீங்க எந்த மாதிரி பூஜை செய்தாலும் சரி, மார்ச் 27ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் கடைசி நாள் 6வது நாளாக வரும். அன்றைய தினம் நீங்க 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்வீங்க, விரதம் இருப்பீங்களோ அதை பங்குனி உத்திரத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லா வருஷமும் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது, அதாவது இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வரும்னு சொல்ல முடியாது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுது. ஆனால் பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 வரைக்கும் இருக்கு. பங்குனி உத்திரத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கணும், உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்திருக்கணும். இந்த ரெண்டும் சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:38 மேலதான். அதனால நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமையே பங்குனி உத்திரமா கணக்குல எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யலாம். அதுலயும் முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிறது முக்கியமான எண். சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய எழுத்துக்கள் மந்திரம் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளும் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த 6ல மார்ச் 27ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா 27, 28ன்னு நீங்க எண்ணிக்கிட்டே வரும்போது ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் 6வது நாளாக கணக்கு வரும். அன்றைய தினம் நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜைகள் பண்ணணும். அதுலயும் மார்ச் 27ஆம் தேதியில இருந்தே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தீபங்களை உங்க வீட்டுல தினமும் முருகப்பெருமானுக்காக ஏற்றி வரும்போது எக்கச்சக்கமான மாற்றங்கள், எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எதிர்பார்த்த எந்த விஷயமும் கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும். குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், திருமண வரனா இருக்கட்டும், சரியா வேலையா இருக்கட்டும், எந்த வேண்டுதலா இருந்தாலும் பங்குனி உத்திரம் வரைக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் இந்த தீபங்களை ஏற்றணும். இந்த தீபங்கள் ஏத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வெற்றிலை, 6 வெற்றிலை. ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த எண் 6. திரும்பவும் சொல்றோம், மார்ச் 27ல இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்கன்னா தினமும் 6 வெற்றிலைகள் உங்க கையில இருக்கணும். விரதத்தோட முதல் நாள் மட்டும் அந்த வெற்றிலை வைத்து தீபத்தை ஏத்திட்டு அதுக்கு அடுத்த நாளும் அதே வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது. இப்ப மார்ச் 27ஆம் தேதி முதல் நாள் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்னா 6 எண்ணிக்கையில வெற்றிலை தயார் செய்து
அதுக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு தட்டுல அந்த வெற்றிலைகளை பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த 6 வெற்றிலை மேலையும் ஒரு வெற்றிலை மேல ஒரு தீபம், அதாவது அகல் விளக்கு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு பூ, அது என்ன பூவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தீபத்தை மார்ச் 27 இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும், அதாவது பங்குனி உத்திரம் வரைக்கும் தொடர்ச்சியாக 6 நாட்கள் மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல ஏற்றணும். இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில முடிஞ்சா முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறது விசேஷம். தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்துல இதுவரைக்கும் நிறைவேறாத ஏதாவது ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, அந்த விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், என் வாழ்க்கையை தலையாக மாறிடும் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி வேண்டுதலை நீங்க முன்வைக்கணும். மார்ச் 27 முதல் நாள் 6 எண்ணிக்கையில வெற்றிலை எடுத்து தயார் செய்து அதுக்கு பொட்டு வைத்து நடுவுல அகலுக்கு வைத்து தீபத்தை ஏத்தணும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முருகனுடைய பாடல்கள், முருகனுடைய மந்திரங்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கணும். முழு பக்தியோட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த வெற்றிலையும் அந்த அகலக்கையும் அப்படியே வச்சிடுங்க. மறுநாள் இப்போ முதல் நாள் தீபத்தை ஏத்திட்டீங்க, மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்தி கால் படாத மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதே அகவிளக்க பயன்படுத்திக்கலாம். 2வது நாள் தீபத்தை ஏற்றும் போது மறுபடியும் 6 எண்ணிக்கையில வெற்றிலை எடுத்து இதே மாதிரி தயார் செய்து 6 தீபத்தை ஏற்றணும். இது மாதிரி மார்ச் 27 இருந்து ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் கடைசி நாள் அந்த 6வது நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாம ஒரு நாள் 6 தீபத்தை நீங்க ஏத்திக்கிட்டே வரணும். நடுவில் 2-3 நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தீபத்தை ஏற்ற முடியல அப்படின்னாலும் உங்களுடைய கணவரோ உங்க குழந்தைகளோ தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஏற்றணும். ஒருவேளை தொடர்ச்சியாக 6 நாட்கள் ஏற்ற முடியல அப்படின்னா கடைசி 3 நாட்களுக்காவது முக்கியத்துவம் கொடுத்து இந்த தீபத்தை ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. மொத்தமாக 6 நாட்கள் 6 வெற்றிலைகளை மாத்திக்கிட்டே வந்து நீங்க தீபத்தை ஏத்திக்கிட்டே வருவீங்க. கடைசியா எல்லா வெற்றிலையும் சேர்ந்த பிறகு அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். பூஜை அறையில காய்ந்த பூக்கள் சேர்த்து வைத்து நீங்க தண்ணியில போடும்போது இந்த வெற்றிலையும் சேர்த்து தண்ணியில விட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பான முறையில தினமும் தீபம் ஏற்றும் போது வெற்றிலைகளை மாத்திக்கிட்டே இருக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு பங்குனி உத்திரம் வரைக்கும் தொடர்ச்சியாக 6 நாட்கள் வெற்றிலை, அதாவது வெற்றிலை வாரி வழங்கக்கூடிய இலை வசீகரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. வெற்றிலையில நம்மளோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முருகப்பெருமான் இவங்க எல்லாரையும் தீபம் ஏற்றி வழிபடுறது மூலயமா அவங்கள வசியம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய வெற்றிலை மேல 6 நாட்கள் 6 தீபங்களை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முடிந்து கூடிய சீக்கிரம் அது உங்க கைக்கு வந்து சேரும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கும் போது கஷ்டங்கள்லாம் தீரும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமாம். கந்த சஷ்டியை தவற விட்டவங்களுக்கு இந்த ஒரு பங்குனி உத்திரம் வரப்பிரசாதம் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.